ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பட்ஜெட் சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான டேஸ்ட்டில், வித்தியாசமான ஸ்டைலில், ஒரு அட்டகாசமான ருசியில் ஒரு தக்காளி சாதம்னு சொல்லலாம், இல்லை மீன் மேக்கர் பட்டாணி சாதம்னு சொல்லலாம். ஒன் பார்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டு, ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் பசங்களுக்கெல்லாம் செய்து கொடுங்க. கண்டிப்பாக இதை இன்னொரு வாட்டி செய்து கொடுக்க சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட சைடிஷ்க்கு ஒன்றும் வேண்டாம், ஒரே ஒரு முட்டை, கொஞ்சமாக தயிர் பச்சடி, வெங்காய பச்சடி வச்சு சாப்பிட்டிங்கன்னா போதும். அன்னைக்கு லஞ்சு ஃபுல்ஃபில் ஆகிடும். ஸோ வாங்க இந்த ஒன் பார்ட் ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் காட்டுற டம்ளரில் 1.5 கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் எப்பயுமே செய்கிற சாதா அரிசி எடுத்துக்கிட்டாலே போதும், அதுவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் அரிசியை ஊற விட்டுறலாம். இந்த ஒன் பார்ட் ரெசிபி நம்ம பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட குயிக்காக செய்து கட்டி கொடுக்கலாம். அரிசி ஒரு பக்கம் ஊறட்டும், நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதில் மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு 12லேருந்து 15 அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். 1.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, அதுதான் இதுக்கு டேஸ்ட்டுக்கு கொடுக்கும். இப்போ இது கூட 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இல்லை இஞ்சி பூண்டு தனியாக இருக்குன்னா ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இல்லைனா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். இது கூட தண்ணியில் ஊற வச்ச ஒரு 7-8 முந்திரி சேர்த்துக்கிறேன். முந்திரி ஆப்ஷனல் தான், வேணுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கிறேன். அதே கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். இந்த எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போது மீன் மேக்கரை கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு சுடு தண்ணியில் உப்பு போட்டு ஊற வச்சு நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு பட்டாணி எடுத்துக்கோங்க, பச்சை பட்டாணி. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 2 கிராம்பு, 2 பட்டை, கொஞ்சமாக கடற்பாசி, ஒரு 2-3 ஏலக்காய் இது கூட சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் நீட்டாக கட் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். ஒரு 2 பெரிய வெங்காயம் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு 4 தக்காளி, அதாவது மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 4 தக்காளி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா நீளமாக கட் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட இப்போது கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் இது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரும். இப்போது மூடி போட்டு ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா நம்ம மூடி போட்டு விட்டோன்னா வெங்காயமும் தக்காளியும் நல்லா மசிஞ்சு வந்துடும். இப்போ ஓரளவுக்கு நல்லா தக்காளி குழைய வெந்து வந்துடுச்சு இல்லையா? இதை நல்லா நம்ம கரண்டியாலே இந்த மாதிரி கொஞ்சம் நெத்தியாக இருக்கிறது இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விடுங்க. இது கூட இப்போ நம்ம பட்டாணியை மீன் மேக்கரும் சேர்த்துக்கலாம். மீன் மேக்கரில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. நல்ல ஹாட் வாட்டரில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மீன் மேக்கரை அதோடு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டு ஒரு 2-3 தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கோங்க மீன் மேக்கரை. இப்போ இந்த டைமில் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்க மசாலா இதெல்லாம் இதோட சேர்த்துக்கலாம். நம்ம டைரெக்டாக சேர்க்குறத விட இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தோட மசாலா, தயிர், முந்திரி இதெல்லாம் சேர்த்து அரைச்சி சேர்க்கும்போது அதோடய டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
இப்போ நம்ம மசாலா சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா ஒரு சேர பரட்டி விட்டு மசாலாலாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம எடுத்தோம் இல்லையா, இந்த கிளாஸில் தான் அரிசி அளந்தேன். ஸோ அதே டம்ளரில் 1.5 டம்ளர் அளவுக்கு அரிசிக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்டான பதத்தில் அப்போ தான் வரும். இப்போ நம்ம இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கும் போதும் சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துட்டு இப்போ ஒரு எலுமிச்சை பழத்தை இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டுக்கிறேன். முழு எலுமிச்சப்பழம் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ எலுமிச்சப்பழம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி கொதித்து வந்துட்டோம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்க்கணும். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை நல்லா தண்ணி வடிச்சிட்டு எல்லா அரிசியும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஓரளவுக்கு கிண்டி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் விடுங்க. ஏன்னா இது சாப்பாட்டு அரிசி இல்லையா, அதனால் கம்பல்சரி ஒரு 2லேருந்து 3 விசில் விடுங்க. விசில் வந்ததுக்கப்புறமா ஏர் போனதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சும்மா கம்மன்னு சூப்பரான அட்டகாசமான டேஸ்ட்டில் வீடே மணக்கிற அளவுக்கு தக்காளி பட்டாணி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மசாலாலாம் அரைச்சி கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை செய்து பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி இலை தூவி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் மேலே அப்படியே லைட்டாக சேர்த்துட்டு பொறுமையாக கிண்டி விடுங்க. நீங்களும் இதே மாதிரி நான் சொன்ன மெத்தடில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் செய்து பார்க்கட்டும். தேங்க்யூ.